இறந்த வழக்கில் கைதான பள்ளி தாளாளர் உள்ளிட்டவர்களை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் தற்போது ஜனவரி 10ஆம் தேதி வரை 2 பேரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை இறந்த வழக்கில் கைதான பள்ளி தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரிக்கு ஜனவரி 10ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலியான வழக்கில் 2 பேரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் ஆகியவர்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதி வரை காவல் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை இறந்த வழக்கில் கைதான பள்ளி தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரிக்கு ஜனவரி 10ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், மேலதிக விவரம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி எல்கேஜி மாணவி நேற்று அந்த பள்ளியினுடைய கழிவறை தொட்டியில் இறந்து கிடந்தார். இது தொடர்பாக விக்கிரவாண்டி போலீசார் பள்ளி தாளாளர், பள்ளி முதல்வர் மற்றும் அந்த பள்ளியினுடைய வகுப்பு ஆசிரியர் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அந்த 3 பேரும் கைது செய்தனர். இந்நிலையில்தான் இன்று காலை 3 பேரும், அதாவது மருத்துவ பிட்னஸ் சர்டிபிகேட் வாங்குவதற்காக 3 பேரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் பள்ளி தாளாளர் எமில்டா, பள்ளி முதல்வர் டொமினிக் மேரி இருவருக்கும் ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்த காரணமாக அவர்கள் இருவரையும் முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்துதான் அந்த பள்ளி வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல்ஸ் விக்கிரவாண்டி குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயண முன்னிலையில் விக்கிரவாண்டி போலீசார் ஆஜர்படுத்தினர். அவரை ஆசிரியர் ஏஞ்சல்ஸ் வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிட்டு அவருடைய கடலூர் சிறையில் அடைக்கும் உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது இந்த விக்கிரவாண்டி குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணா நேரடியாக முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் பள்ளி தாளாளர் எமில்டா, பள்ளி முதல்வர் டொமினிக் மேரி இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டார். விசாரணை மேற்கொண்டு அவர்கள் உடல்நிலையை அறிந்து கொண்டு அவர்கள் இருவரையும் வரும் 10ஆம் தேதி வரை, அதாவது 1 வாரம் நீதிமன்ற காவலுக்கு அனுமதித்த நீதிபதி சத்யநாராயணா இவர்கள் உடல் தேரும் வரை, அதாவது உடல்நிலை சரியாகும் வரை அவருக்கு மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்கவும் அவருக்கு போலீஸ் பாதுகாப்போடு சிகிச்சை அளிக்கும் உத்தரவிட்டிருந்தார். அதைத்தான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் தான் இந்த இறந்த குழந்தையின் உடலானது இன்னும் சற்று நேரத்தில் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. சிவச்சந்திரன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.